அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா, உங்கள நீங்களே டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக, சின்னதா ஒரு டெஸ்ட் ஒண்ணு பார்க்க போறோம். வெறும் 20 கொஸ்டின் தான். சரிங்களா? இந்த 20 கொஸ்டின் வந்து நாம எந்தெந்த டாபிக்ல இருந்து பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 டாபிக்ல இருந்து பார்க்க போறோம். அது என்னென்ன டாபிக் அப்படின்னு பாருங்க. இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம், முகவுரை, இந்திய அரசியலமைப்பின் சிறப்பியல்புகள், அதுக்கப்புறம் அடிப்படை உரிமைகள். ஸோ இந்த 4 டாபிக்ல இருந்து தான் இப்போ நாம ஒரு 20 கொஸ்டின் பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். புதுசா படிக்கிறவங்க இந்த 20 கொஸ்டின்ல 5லிருந்து 10 கொஸ்டின் வரைக்கும் கரெக்டா ஆன்சர் பண்ணாலே தாராளமா போதும். நீங்க நல்லா படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? டெஃபினட்டா 5 to 10 கொஸ்டின் நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணா போதும். ரைட்டுங்களா? அதே மாதிரி ஒருவேளை இந்த 20 கொஸ்டின்ல உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கூட கரெக்டா ஆன்சர் தெரியலனா கூட அதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நீங்கள் எங்கெங்கே தப்பு பண்ணுறீங்கன்னு பார்த்து அதை திருத்திக்கிறதுக்காகவும் தான் இங்கே வந்திருக்கீங்க. ஸோ அதனால் இந்த 20 கொஷினில் 0 கொஷின் தான் சார் எனக்கு வந்து ஐ மீன் 0 கொஷின் கூட இது ரொம்ப வளரணும், சிம்பிளாக வச்சுப்போமே, ஒரு கொஷின் கூட நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணலாம் கூட அதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. பார்த்துக்கலாம். சரிங்களா? எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு கொஷினை மட்டும் நல்லா பாருங்கள். நான் சொல்கிற விஷயங்களை தெளிவாக கேட்டுக்குங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் ஒவ்வொரு கொஷின் ஷோ பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த கொஷினை பார்த்துட்டு வீடியோவை பாஸ் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு கரெக்டான ஆன்சர் எது அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். கெஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் வீடியோவை ப்ளே பண்ணி நீங்கள் கெஸ் பண்ண ஆன்சர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி 20 கொஷினுக்கும் பண்ணிவிட்டு ஃபைனலாக என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த 20 கொஷினில் நீங்கள் எத்தனை கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுறத வச்சு தான் அடுத்தது நம்ம வந்து எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப கம்மியான கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, கூச்சப்படாமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதை வச்சு தான் அடுத்து நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணலாம். ரைட்டுங்களா? ஸோ அதனால் ஒன்றும் இல்லை, நாம் வந்து ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷினே வந்து கொஞ்சம் கான்ட்ரோவர்சியான ஒரு கொஷினாக பார்க்கலாம். இந்த கொஷின் பாருங்கள். முழு சுதந்திரம் குறித்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நாள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ஆன்சரை கெஸ் பண்ணுங்க. ஓகே, இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அதாவது 1929 டிசம்பர் 19. இந்த கொஷினை நான் ஏன் கான்ட்ரவர்சியான கொஷின் அப்படின்னு சொன்னேன்னா, இப்போ சில புத்தகங்களில் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 1929 டிசம்பர் 31ன்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது முழு சுதந்திரம் குறித்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நாள் 1929 டிசம்பர் 31 கொடுத்துருப்பாங்க. பட் நான் ரெஃபர் பண்ண வரைக்கும் இதுதான் வந்து சரியான விடை. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம வந்து கிளாஸ் எடுக்கும்போது இந்த டேட்டை பற்றியும் சொல்லியிருப்போம். சரிங்களா? 1929 நவம்பர் 26ன்னு இந்த டேட்டை பற்றியும் சொல்லியிருப்போம். இந்த டேட் ஆக்சுவலாக எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முழு சுதந்திரம் பற்றி ஃபஸ்ட்டு முடிவு பண்ணது இந்த டேட். இது வந்து நிறைய புத்தகத்தில் இருக்காது. நான் வந்து முன்னாடி படித்தது. சரிங்களா? அந்த புத்தகம் கூட கரெக்டாக எதுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ இது வந்து இந்த முழு சுதந்திரத்தை பற்றி ஃபஸ்ட்டு முடிவு பண்ண டேட்டு. ஆனால் நம்ம கொஷினில் கேட்டிருக்கிறது, அதாவது இந்த கொஷினில் நான் கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா, முழு சுதந்திரம் குறித்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நாள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஸோ இதுக்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். அதாவது 1929 டிசம்பர் 19 தான். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு வேளை இதே கொஷினை உங்களுக்கு எக்ஸாமில் கேட்டுட்டு அதாவது இந்த டேட்டை வந்து ஆப்ஷனில் கொடுக்காம இந்த டேட்டை கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் இதை தான் வந்து ஆன்சராக சூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஆப்ஷனில் இல்லைனா மட்டும் இதை சூஸ் பண்ணுங்கள். இது ஆப்ஷனில் இருக்கக்கூடாது, இது இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் சூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இது ரெண்டுமே ஆப்ஷனில் கொடுத்துருந்தா நீங்கள் இதையே சூஸ் பண்ணிக்கிங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷின்லேயே வந்து இவ்வளோ விஷயம் இருக்கிறதுனால தான் இதை ஃபஸ்ட்டு கொஷினாக வச்சேன். அண்ட் அதே மாதிரி இந்த டேட்டை நீங்கள் மறந்துடலாம். இது வந்து தீர்மானம்லாம் கொண்டு வரல, ஜஸ்ட் அப்போ தான் ஃபஸ்ட்டு முடிவு பண்ணாங்க. அது ஏதோ ஒரு காங்கிரஸ் கூட்டத்தில் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அது வந்து நமக்கு ஸ்கூல் புக்லேயும் இல்லை, லட்சுமிகாந்த்லேயும் இந்த டேட் கொடுக்கல. சரிங்களா? ஸோ அதனால் இதை மட்டும் பார்த்துக்கோங்க நல்லா. ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாமா? அடுத்த கொஷின் பாருங்கள். கூற்று
இந்திய குடிமக்கள் ஒவ்வொருவரும் தாம் விரும்பும் மதத்தை பின்பற்றி கொள்ளலாம். காரணம், இந்திய அரசியலமைப்பின் முகவுரை இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு என்று வரையறை செய்கிறது. ஸோ இந்த கொஷின் வந்து இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக படிக்கிறவங்களுக்கு இந்த கொஷினை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லிடுறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் கேட்குற ஒரு டைப் இது, சரிங்களா? ஒரு வகை வினா இது. இந்த கொஷின் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணோன்னா, இதில் பார்த்தீங்கன்னா கூற்றுன்னு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி காரணம்னு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த ரெண்டுத்தையும் படித்து பார்த்து இந்த ரெண்டில் எது கரெக்டு அப்படின்னு பார்க்கணும், இல்லை ரெண்டுமே கரெக்டா அப்படின்னு பார்க்கணும், சரிங்களா? ஒருவேளை ரெண்டுமே கரெக்டாக இருந்தால் அடுத்து நாம் என்ன பண்ணணும்னா, இந்த காரணம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இதில் இவங்க சொல்லியிருக்கிற விஷயம் இந்த கூற்றுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, இதில் இருக்கிற விஷயத்தை ஜஸ்டிஃபை பண்ணுதா அப்படின்னு பார்க்கணும். அதாவது காரணம்னு சொல்லி இவங்க கொடுத்துருக்கிற விஷயம் கூற்றுன்னு சொல்லி இவங்க கொடுத்துருக்கிற விஷயத்தை வந்து கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுதா அப்படின்னு பார்க்கணும், சரிங்களா? கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுனா இதான் ஆன்சராக போடணும். இந்த ஆப்ஷன் சியில் இருக்குது இல்லையா, கூற்று காரணம் இரண்டும் சரி, மேலும் காரணம் கூற்றை விளக்குகிறதுன்னு இருக்குல்ல, இதான் ஆன்சராக போடணும். சப்போஸ் இது ரெண்டுமே சரியாக இருந்து இது வந்து இதுக்கான விளக்கமாக இல்லாமல் இருந்தால் இந்த ஆப்ஷன் டியை எடுத்துக்கணும். கூற்று காரணம் இரண்டும் சரி, ஆனால் காரணம் கூற்றை விளக்கவில்லை அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை எடுத்துக்கணும். சரி, ஓகே. இப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சரை கெஸ் பண்ணுங்க. சரி, ஓகே, நம்ம பார்த்துடலாம். இப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கூற்று பாருங்கள். இந்திய குடிமக்கள் ஒவ்வொருவரும் தாம் விரும்பும் மதத்தை பின்பற்றி கொள்ளலாம். இது வந்து கரெக்டு தான், சரிங்களா? அடுத்து பாருங்கள், காரணத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்திய அரசியலமைப்பின் முகவுரை இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு என்று வரையறை செய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் கரெக்டு தான். ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இந்த ரெண்டுமே கரெக்டு தான். அப்போது ஒன்று ஆப்ஷன் சி வந்து ஆன்சராக இருக்கலாம், ஆப்ஷன் டி வந்து ஆன்சராக இருக்கலாம். இந்த ரெண்டில் எது ஆன்சர்னு அடுத்து நாம் செக் பண்ணணும். இப்போதைக்கு இது ரெண்டுத்தையும் நாம் வந்து எலிமினேட் பண்ணிடலாம், ரைட்டா? சரி, ஓகே. இப்போ இந்த கூற்றுன்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். இந்திய குடிமக்கள் ஒவ்வொருவரும் தாம் விரும்பும் மதத்தை பின்பற்றி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? இது வந்து இந்திய அரசியலமைப்புடைய விதி 25 சொல்லியிருப்பாங்க. இந்திய அரசியலமைப்புடைய விதி 25 இதை வந்து ஒரு அடிப்படை உரிமையாக இந்திய குடிமக்களுக்கு கொடுத்துருப்பாங்க, கரெக்டுங்களா? சரி, ஓகே. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்திய அரசியலமைப்பின் முகவுரை இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு என்று வரையறை செய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? இதுவும் கரெக்டு தான். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்திய குடிமக்கள் ஒவ்வொருவரும் தாம் விரும்பும் மதத்தை பின்பற்றி கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கு இது காரணம் கிடையாது, சரிங்களா? முகவுரையில் இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடுன்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, இது வந்து இதுக்கான காரணம் கிடையாது. இதுக்கான காரணம் என்னென்னா இதுதான், சரிங்களா? அதாவது இந்திய குடிமக்கள் ஒவ்வொருவரும் தாம் விரும்பும் மதத்தை பின்பற்றி கொள்ளலாம் அப்படிங்கிற அடிப்படை உரிமையை கொடுத்தது இந்த விதி 25 தான். ஸோ அப்போ இந்த ரெண்டுமே கரெக்டு தான். ஆனால் இந்த கூற்றில் சொல்லியிருக்கிற விஷயத்தை இந்த காரணத்தில் சொல்லியிருக்கிற விஷயம் வந்து ஜஸ்டிஃபை பண்ணலை, அதேமாதிரி கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணலை. அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. கூற்று காரணம் இரண்டும் சரி, ஆனால் காரணம் கூற்றை விளக்கவில்லை. இப்போ இதுவே இதே கொஷினில் கூற்றை இப்படியே வச்சுங்க, கூற்று வந்து இதே பாயிண்ட் இருக்கட்டும், காரணத்தில் இந்திய அரசியலமைப்பின் விதி 25 இது பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னு இருந்ததுன்னு வச்சுங்களேன், இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சியாக வந்திருக்கும், சரிங்களா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, காரணத்தில் இந்த விதி 25 பற்றி சொல்லியிருந்தால் இதே கொஷினுக்கு வந்து ஆப்ஷன் சி வந்து ஆன்சராக வந்திருக்கும். பட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, காரணத்தில் வந்து முகவுரையில் வந்து இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரைட்டுங்களா? ஸோ இது வந்து இதுக்கான காரணம் இல்லை. ஸோ அதனால் இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாமா? அடுத்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்ட விகிதம். வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ஆன்சரை கெஸ் பண்ணுங்கள். ஓகே, இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அதாவது 10 லட்சம் மக்களுக்கு ஒரு உறுப்பினர் அப்படிங்கிற விகிதத்தில் தான் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கு உறுப்பினர்களை தேர்வு பண்ணியிருப்பாங்க.
இதை இப்படியும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா 1 மில்லியன் மக்களுக்கு ஒரு உறுப்பினர் அப்படின்னும் சொல்லி கொடுக்கலாம். சரிங்களா? ஏன்னா 1 மில்லியன்னா 10 லட்சம். ரைட்டுங்களா? ஸோ அப்போது இந்த கொஷினுக்கு வந்து உங்களுக்கு இதுவும் கரெக்டான ஆன்சர் தான். அதே மாதிரியே 1 மில்லியன், இந்த 10 லட்சம் மக்களுக்கு பதிலாக 1 மில்லியன் மக்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்தா அதுவும் கரெக்டான ஆன்சர் தான். சரிங்களா? அடுத்த கொஷின் பார்க்கலாமா? அடுத்த கொஷின் பாருங்கள். தூய்மையான குடிநீர் பெறுவது மக்களின் அடிப்படை உரிமை என்று கூறும் இந்திய அரசியலமைப்பு விதி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ஆன்சரை கெஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அதாவது விதி 21. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம வந்து அடிப்படை கடமைகள் டாபிக் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் கொடுத்தேன் இல்லையா, அதில் வந்து இதெல்லாம் நான் கொடுத்துருக்க மாட்டேன். சரிங்களா? அதாவது இந்த தூய்மையான குடிநீர் பெறுவது மக்களின் அடிப்படை உரிமை அப்படிங்கிறத இந்த பிடிஎஃப்பில் நான் கொடுத்துருக்க மாட்டேன். ஆனால் கிளாஸில் சொல்லியிருப்பேன். சரிங்களா? அடிப்படை உரிமைகள் கிளாஸ் போட்டோம் இல்லையா, அதில் வந்து இதை பற்றி சொல்லியிருப்பேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ இந்த விதி 21ல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 39 விஷயத்தை வந்து இந்திய குடிமக்களுடைய அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றது, தூங்குறது, ஹெல்த்தியாக இருக்கிறது, அப்புறம் விரைவான நீதி பெறுவது, அப்புறம் இந்த மாதிரி தூய்மையான குடிநீர் பெறுவது, இந்த மாதிரி ஒரு 39 விஷயத்தை வந்து அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நான் இந்த விதியை பற்றி சொல்லும்போது இன்னொன்று சொல்லியிருப்பேன். வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கான உரிமையும் இந்த விதி 21 தான் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதாவது இந்தியர் ஒருவர் வெளிநாடுகளுக்கு போகலாம் அப்படின்ட்டு அந்த உரிமையை இந்த விதி 21 தான் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன். கம்பேர் பண்ணி கூட சொல்லியிருப்பேன். விதி 19ஐயும் விதி 21ஐயும் கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பேன். ஏன்னா விதி 19ல் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்திய குடிமக்கள் இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணாலும் போகலாம் அப்படிங்கிற உரிமையை விதி 19ல் கொடுத்துருப்பாங்க. இந்திய குடிமக்கள் இந்திய நாட்டுக்குள்ளே எங்கே வேணாலும் போய்க்கலாம், அதுக்கான உரிமையை கொடுக்கறது விதி 19. ஆனால் இப்போ இந்தியர் ஒருவர் வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கான உரிமையை கொடுக்கறது பார்த்தீங்கன்னா விதி 21 அப்படின்னு இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் கிளாஸை நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா இந்த கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஸோ இது வந்து உங்களை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் நான் பிடிஎஃப்பில் இதை கொடுக்கல. சரிங்களா? எப்போதுமே நீங்கள் கிளாஸை நல்லா கவனிக்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, ஓகே. அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா விதி 21. நம்ம எல்லாருக்குமே தூய்மையான குடிநீர் பெறுவதற்கான உரிமை இருக்குது. அதை செஞ்சு கொடுக்க வேண்டியது அரசுடைய கடமை. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அந்த கார்ப்பரேஷன் வாட்டர்லாம் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அதெல்லாம் வந்து இந்த அடிப்படையில் தான் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா விதி 21. அடுத்த கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். இந்திய அரசியலமைப்பின் முகவுரை குறித்த கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானதை மட்டும் தேர்ந்தெடுக்க. இது அரசியலமைப்பின் திறவுகோல் என்று அழைக்கப்படுகிறது. ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் அமைந்தது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த தினமான 1950 ஜனவரி 26 இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தபோது இதில் ஒற்றுமை என்ற சொல் இடம்பெறவில்லை. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டையும் படிச்சுட்டு இதில் எது கரெக்டு அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள். ஸோ வீடியோவை பாஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இவங்க வந்து இந்திய அரசியலமைப்புடைய முகவுரை பற்றி தான் இந்த 4 பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு பாயிண்டில் பாருங்கள், இது அரசியலமைப்பின் திறவுகோல் என்று அழைக்கப்படுகிறது. இது கரெக்டு தான், ரைட்டுங்களா? ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் அமைந்தது, இதுவும் கரெக்டு தான். அடுத்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த தினமான 1950 ஜனவரி 26 இதில் குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னு இருக்குது. இது வந்து தப்பு. சரிங்களா? ஏன்னா அரசியலமைப்புடைய முகவுரையில் இந்த டேட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க, வேறு ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க. அது என்ன டேட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தபோது இதில் ஒற்றுமை என்ற சொல் இடம்பெறவில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவும் தப்பு. ஸோ இதுவும் தப்பு தான், இதுவும் தப்பு தான். ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தப்போ முகவுரையில் ஒற்றுமைங்கிற சொல் இருந்தது. சரிங்களா? அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு 3 சொற்கள் சேர்த்துருப்பாங்க. அது பின்னாடி நம்ம பார்க்கலாம், ஏன்னா அதை நான் ஒரு கொஷினாக செட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இங்கே வந்து அதை ரெவல் பண்ண வேணாம். பட் இது வந்து இந்த வார்த்தை வந்து இருந்தது. சரிங்களா?
இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தப்பயே அதில் ஒற்றுமைங்கிற வார்த்தை இருந்தது. அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பாருங்கள், இவங்க வந்து சரியானது மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அப்படி பார்த்தா 1, 2 தான் கரெக்டு. சரிங்களா? ஸோ அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் இது தான். அடுத்த கொஷின் பார்க்கலாமா? அடுத்த கொஷின் பாருங்கள், கூற்று காரணம் இந்த டைப் தான் இது. ஃபஸ்ட்டு பாருங்கள், கூற்றில் என்ன சொல்லியிருக்காங்க, மக்களின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது விதி 32 கீழ் நீதி பேராணைகளை வெளியிடும் அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த காரணத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பின் பாதுகாவலன் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு கெஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கூற்று பாருங்கள், மக்களின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது விதி 32 கீழ் நீதி பேராணைகளை வெளியிடும் அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு உள்ளது. இது கரெக்டு தான், இது நம்ம வந்து பார்த்துருக்கோம். சரிங்களா? ஹேபியஸ் கார்பஸ், ஹேபியஸ் மாண்டமஸ், செஷரி, குவாவாரண்டோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று பேர் என்ன, ப்ராகிபிஷன். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு 5 நீதி பேராணைகளை உச்சநீதிமன்றம் வெளியிடுவாங்க அப்படின்னு பார்த்தோம். உயர்நீதிமன்றமும் பண்ணுவாங்க. ரைட்டுங்களா? ஸோ இந்த பாயிண்ட்டு கரெக்டு தான். அடுத்து பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பின் பாதுகாவலன் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவும் கரெக்டு தான். சரிங்களா? அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து ஒன்று சியாக இருக்கணும், இல்லை டியாக இருக்கணும். ஏவும் பியும் வராது. சரி, ஓகே. இப்போ இந்த ரெண்டில் எது கரெக்ட் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதுக்கு நாம் என்ன பண்ணணும்னா, இந்த காரணத்தில் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, இந்த விஷயம் வந்து கூற்றில் சொல்லியிருக்கிற இந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? ஸோ இது பாருங்கள், உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பின் பாதுகாவலன் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு காரணத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ விதி 32 வந்து அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது உச்சநீதிமன்றம் இந்த நீதி பேராணைகளை வெளியிடும் அப்படிங்கிறத கூற்றில் கொடுத்துருக்காங்க. இப்போ இதே கொஷினை இந்த கூற்றில் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இந்த பாயிண்ட்டை தூக்கி காரணத்தில் போட்டுட்டு இந்த காரணத்தில் கொடுத்துருக்கிற இந்த பாயிண்ட்டை தூக்கி கூற்றில் போட்டிருந்தா இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்குவாங்க. இப்படி மாற்றி கொடுத்துருந்தா சொல்கிறேன், இந்த கூற்றில் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் வந்து காரணத்துக்கு வந்திருக்கணும், காரணத்தில் இருக்கிற இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கூற்றுக்கு போயிருக்கணும். அப்படி இருந்தால் இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வரும். ஏன்னா இப்போது கூற்றில் உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பின் பாதுகாவலன் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு இந்த பாயிண்ட்டை தூக்கி இங்கே கொடுத்துட்றாங்க. சரிங்களா? இங்கே கொடுத்துட்றாங்க, கூற்றில் கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு அடுத்து வந்து விதி 32 கீழே இதை வந்து உச்சநீதிமன்றம் பண்ணுது அப்படிங்கிற இந்த பாயிண்ட்டை வந்து காரணத்தில் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த விஷயத்துக்கான ஜஸ்டிஃபிகேஷனாக இந்த விஷயம் இருந்திருக்கும். சரிங்களா? உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பின் பாதுகாவலன்னு நான் சொல்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான். இந்த நீதி பேராணைகளை வெளியிட்டு அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கிறாங்க இல்லைங்களா, இதுவும் வந்து உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணம். அப்போ இந்த மாதிரி மாற்றி கொடுத்துருந்தா இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வந்திருக்கும். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கூற்றில் விதி 32 பற்றி சொல்லிவிட்டு காரணத்தில் வந்து உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே கரெக்டு தான். சரிங்களா? கூற்றில் சொல்லியிருக்கிறது, காரணத்தில் சொல்லியிருக்கிறது, இந்த ரெண்டுமே கரெக்டு தான். ஆனால் காரணம் வந்து இந்த கூற்றை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலை. சரிங்களா? ஸோ அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. புதுசாக படிக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஒன்றுமே புரியலைனா கூட ஒன்றும் பயப்படாதீங்க, போக போக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு புரியும். ஏன்னா நம்ம அடுத்தடுத்து பாலிட்டி கிளாஸஸ் பார்க்க உங்களுக்கு இந்த விஷயம்லாம் கொஞ்சம் தெளிவாக புரியும். இப்போதைக்கு கொஷின் எப்படிலாம் கேட்பாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு 20 கொஷினை டெஸ்ட்டாக எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. மற்றபடி புதுசாக படிக்கிறவங்க இதெல்லாம் பார்த்து பயப்பட வேணாம், பார்த்துக்கலாம். சரிங்களா? அடுத்த கொஷின் பாருங்கள், சரியாக பொருந்தியுள்ள இணைகளை மட்டும் தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து நாடுகள் கொடுத்துருக்காங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த நாடுகளிலிருந்து என்னென்ன விஷயத்தை நம்ம வாங்கியிருக்கோம், அதாவது எந்தெந்த விஷயத்தை காப்பி அடிச்சிருக்கோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அமெரிக்கா முகவுரை, கனடா ஆளுநர் பதவி, அமெரிக்கா அடிப்படை உரிமைகள், அமெரிக்கா துணை குடியரசுத் தலைவர் பதவி. ஸோ இதில் எந்த பேரெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது தான் கொஷினாக கேட்டிருக்காங்க. வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ஆன்சரை கெஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், முகவுரை வந்து நம்ம அமெரிக்கா கிட்டேருந்து தான் வாங்கினோம், இது கரெக்டு தான். சரிங்களா?
அடுத்து ஆளுநர் பதவி வந்து நாம் கனடா கிட்டேருந்து வாங்கலை, இது வந்து தப்பு. சரிங்களா? ஆளுநர் பதவியை நாம் எங்கேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஏற்கனவே வந்து முகவுரையில் எந்த டேட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். அது கூட இதையும் சேர்த்துக்கோங்க. ஆளுநர் பதவி எந்த நாட்டிலேருந்து நாம் வாங்கணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நம்ம கனடா கிட்டேருந்து எதை காப்பி பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆளுநர் நியமனம் செய்யப்படுறாரு இல்லையா, அந்த மெத்தடை வந்து நம்ம கனடா கிட்டேருந்து காப்பி பண்ணியிருப்போம். ஏன்னா ஆளுநர் பார்த்தீங்கன்னா மாநில அரசுடைய அரசியலமைப்பு ரீதியான தலைவராக இருப்பார். சரிங்களா? மாநில அரசுடைய அரசியலமைப்பு ரீதியான தலைவராக இருப்பார். ஆனால் இவர் அப்பாயின்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஆளுநர் அப்பாயின்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மத்திய அரசு அப்பாயின்மெண்ட் பண்ணும். சரிங்களா? ஸோ இது கூட நான் ஒரு கொஷினாக ஆல்ரெடி கேட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். நம்ம டெஸ்ட் சீரீஸ்க்கு 3 கொஷின் வைப்போம்ல, அதுலேயே இதை கேட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மெத்தடை தான் வந்து நாம் கனடா கிட்டேருந்து காப்பி பண்ணியிருக்கோம். அதாவது ஆளுநருங்கிற ஒரு மாநில அரசுடைய தலைவர், ஆனால் அவரை அப்பாயின்ட் பண்ணுறது மத்திய அரசு. சரிங்களா? இந்த மெத்தடை நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோம்னா கனடா கிட்டேருந்து எடுத்திருக்கோம். ஆனால் ஆளுநர் பதவி வந்து வேறு இடத்துலேருந்து எடுத்திருக்கோம். ஸோ அது எந்த இடம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், அடிப்படை உரிமைகள் அமெரிக்கா கிட்டேருந்து தான் எடுத்துக்கிட்டோம், கரெக்டு தான். அதே மாதிரி துணை குடியரசுத் தலைவர் பதவியும் அமெரிக்கா கிட்டேருந்து தான் எடுத்திருக்கோம், இதுவும் கரெக்டு தான். ஸோ அப்போ பாருங்கள் 1, 3, 4 சரி. அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. அடுத்த கொஷின் பாருங்கள், கூற்று காரணம், இந்த டைப் தான் இது. ஸோ கூற்றில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தினமாக கொண்டாடப்படுகிறது. காரணத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்தியா ஆங்கிலேயரிடமிருந்து விடுதலை பெறுவதற்கு முன்பாகவே 1930 ஜனவரி 26ஆம் தேதி முழு சுதந்திர தினமாக கொண்டாடப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ஆன்சரை கெஸ் பண்ணுங்கள். ஓகே, இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கூற்றில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தினமாக கொண்டாடப்படுகிறது. இது கரெக்டு தான், ரைட்டா? நம்ம ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி 26 குடியரசு தினமாக தான் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம், இது கரெக்டு தான். அடுத்து பாருங்கள், இந்தியா ஆங்கிலேயரிடமிருந்து விடுதலை பெறுவதற்கு முன்பாகவே 1930 ஜனவரி 26ஆம் தேதி முழு சுதந்திர தினமாக கொண்டாடப்பட்டது, இதுவும் கரெக்டு தான். இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், கரெக்டு தான். சரி, ஓகே. இப்போது இதுபடி பார்த்தோன்னா இந்த 2 ஆப்ஷனும் நமக்கு வராது. இந்த 2ல் ஏதோ ஒன்று தான் ஆன்சராக இருக்கும், ரைட்டுங்களா? சரி, ஓகே. இப்போ பாருங்கள், ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி 26 நாம் குடியரசு தினமாக ஏன் கொண்டாடுறோம்? ஏன்னா இந்த ஜனவரி 26 1950 இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்திருக்கும். சரிங்களா? 1950 ஜனவரி 26 இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அதனால தான், சரிங்களா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்ததுனால தான் இந்த ஜனவரி 26ங்கிற டேட்டை நாம் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வருஷமும் அதை வந்து குடியரசு தினமாக நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம், ரைட்டுங்களா? அப்போ இதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா இது தான். சரிங்களா? 1950 ஜனவரி 26 இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது இல்லையா, அதுதான் இதுக்கான காரணம். இது வந்து காரணம் கிடையாது. சரிங்களா? இந்த பாயிண்ட் கரெக்டு தான். இந்த பாயிண்ட்டில் அவங்க சொல்லியிருக்கிற விஷயம் கரெக்டு தான். ஆனால் இதுக்கான காரணம் வந்து இது கிடையாது. 1930 ஜனவரி 26 முழு சுதந்திர தினமாக நம்ம செலிப்ரேட் பண்ணோம் இல்லையா, அது வந்து இதுக்கான காரணம் கிடையாது. இதுக்கான காரணம் வந்து இந்த அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது தான் காரணம். ஸோ அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. கூற்று காரணம் இரண்டும் சரி, ஆனால் காரணம் கூற்றை விளக்கவில்லை. இதுதான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஷின் பார்க்கலாமா? அடுத்த கொஷின் பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை குறித்த கீழ்கண்ட கூற்றுகளுள் தவறானதை மட்டும் தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், முதல் கூட்டம் 9 டிசம்பர் 1946 அன்று நடைபெற்றது. மாகாணங்களில் இருந்து 93 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். வரைவு குழுவின் தலைவராக அம்பேத்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். தற்காலிக தலைவராக சச்சிதானந்த் சின்ஹா தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஸோ இந்த 4 பாயிண்டில் எது தப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ஆன்சரை கெஸ் பண்ணுங்க. ஓகே, இதுக்கான ஆன்சர் பார்க்கலாமா? ஸோ இவங்க சொல்லியிருக்கிறது இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையை பற்றி தான் அந்த 4 பாயிண்ட்டும் சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், முதல் கூட்டம் 9 டிசம்பர் 1946 அன்று நடைபெற்றது, இது கரெக்டு தான். மாகாணங்களில் இருந்து 93 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர், இது தப்பு. மாகாணங்கள்லேருந்து எத்தனை பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா?
ஸோ 93ங்கிறது தப்பு. கரெக்டானது என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், வரைவு குழுவின் தலைவராக அம்பேத்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதுவும் கரெக்டு தான். அடுத்து பாருங்கள், தற்காலிக தலைவராக சச்சிதானந்த் சின்ஹா தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதுவும் கரெக்டு தான். ஸோ பட் நம்ம அவசரப்பட்டு என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, இதில் பார்த்தீங்கன்னா 1 கரெக்டு, 3 கரெக்டு, 4 கரெக்டு. ஸோ நம்ம பாட்டிக்கு ஆப்ஷன் சின்னு வந்து டிக் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது தவறானதை மட்டும் தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இதில் தப்பு பார்த்தீங்கன்னா 2 மட்டும்தான். அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ இந்த மாதிரி தப்பை வந்து சில பேர் அவசரத்தில் பண்ணிவிடுவாங்க. இந்த 3ம் கரெக்டாக இருக்கா, ஆப்ஷன் சியை போட்டுருவாங்க சில பேர். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அவங்க கேட்டிருக்கிறது தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தப்பானது 2 மட்டும்தான். புதுசாக படிக்கிறவங்க இந்த தப்பை பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்துங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக டைப்பில் ஒரு கொஷின் ஒன்று பார்த்துடலாம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விதிகள், இன்னொரு பக்கம் அந்த விதி எதை சொல்லுது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சரை கெஸ் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கான ஆன்சர் பார்த்துடலாமா? இப்போ விதி 25ல் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சமய சுதந்திரத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. ரைட்டுங்களா? விதி 25. ஆஹா, இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு வந்தோன்னே. முன்னாடியே ஒரு கொஷினில் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சரி பரவாயில்ல விடுங்க. விதி 25ல் என்ன சொல்லியிருப்பாங்க, இந்திய குடிமக்கள் ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு பிடிச்ச மதத்தை வந்து ஃபாலோ பண்ணலாம், பரப்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், விதி 21A எதை பற்றி சொல்லியிருப்பாங்கன்னா, தொடக்க கல்வி பெறும் உரிமை. அதாவது குழந்தைங்களுக்கு இலவச கட்டாய கல்வி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா? அதுதான் விதி 21A. அடுத்து பார்த்தீங்கன்னா விதி 14 வந்து சமத்துவ உரிமையை பற்றி சொல்லியிருக்கும். அதாவது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிற ஒரு வகையான சமத்துவ உரிமையை பற்றி விதி 14 சொல்லியிருப்பாங்க. அடுத்து விதி 19 வந்து தொழில் செய்யும் உரிமை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்திய குடிமக்கள் வந்து அவங்களுக்கு பிடிச்ச தொழிலை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. விதி 19 மொத்தம் 6 உரிமைகள் இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பேசலாம். அந்த பேச்சுரிமை, கருத்துரிமை உங்களுக்கு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கூட்டம், அமைதியான முறையில் கூட்டம் நடத்தலாம். அடுத்து வந்து சங்கங்கள், கழகங்கள் இந்த மாதிரியான அமைப்புகளை ஏற்படுத்தலாம். அதுக்கப்புறம் இந்தியாவில் எந்த ஒரு பகுதிக்கும் நாம் போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய எந்த ஒரு பகுதியிலும் நாம் வசிக்கலாம். சரிங்களா? ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த ஒரு தொழிலையும் செய்யலாம். அதாவது வந்து சட்டவிரோதமான தொழில்களை செய்யக்கூடாது. சட்டத்துக்கு உட்பட்ட நியாயமான முறையில் எந்த தொழிலை வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 6 வகையான உரிமைகளை பற்றி விதி 19 சொல்லியிருப்பாங்க. அதில் ஒன்று தான் இந்த தொழில் செய்யும் உரிமை அப்படிங்கிறது. ஸோ இப்போ பாருங்கள், ஏவுக்கு 3. ஓகே, அப்போ இந்த 2ல் ஏதோ ஒன்று வரும். அடுத்து பிக்கு 2, இந்த 2 தான் திரும்பவும். அடுத்து வந்து சிக்கு 1. அப்போ இதுதான் ஆன்சர். சரிங்களா? சிக்கு 1 இதுதான் ஆன்சரு. அடுத்த கொஷின் பார்க்கலாமா? அடுத்த கொஷின் பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை தொடர்பான கீழ்கண்ட கூற்றுகளுடன் தொடர்புடையதை கண்டறிக. சட்ட ஆலோசகர், துணைத் தலைவர், தற்காலிக தலைவர், மொத்த உறுப்பினர்கள். ஸோ இதுக்கு பொருத்தமானதை இங்கேருந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகே, இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்க்கலாமா? சட்ட ஆலோசகர் பார்த்தீங்கன்னா BN ராவ். துணைத் தலைவர் வந்து HG முகர்ஜி, அதுக்கப்புறம் கிருஷ்ணமாச்சாரி இருப்பாங்க. நமக்கு HG முகர்ஜி கொடுத்துருக்காங்க. தற்காலிக தலைவர் பார்த்தீங்கன்னா சச்சிதானந்த் சின்ஹா. மொத்த உறுப்பினர்கள் 389. ஸோ எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ அப்படின்னு டிக் பண்ணிடக்கூடாது. சரிங்களா? ஏன்னா இந்த ஆர்டர்லேயே எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஸோ சட்ட ஆலோசகர் BN ராவ். அப்போ ஃபஸ்ட்டு BN ராவ் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. துணைத் தலைவர் HG முகர்ஜி இங்கே இருக்குது. தற்காலிக தலைவர் சச்சிதானந்த் சின்ஹா இங்கே இருக்குது. மொத்த உறுப்பினர்கள் 389 இங்கே இருக்குது. ஸோ அப்போ இதில் கொடுத்துருக்கிற ஆர்டர்லேயே ஆப்ஷனில் எந்த ஆர்டர் இருக்குது அப்படின்னு பார்த்து அதை தான் வந்து நீங்கள் ஆன்சராக சூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் கரெக்டாக இருக்கேன்ட்டு இதை வந்து ஆன்சராக சூஸ் பண்ணக்கூடாது. இதே ஆர்டரில் உள்ளதை சூஸ் பண்ணிக்கணும். அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. அடுத்த கொஷின் பாருங்கள், இந்திய அரசியலமைப்பால் மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகள் முழுமையானவை ஆகும் அப்படின்னு கூற்றில் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு வழங்கியுள்ள அடிப்படை உரிமைகள் நீதிமன்றத்தால் நிலைநாட்டப்படுபவை ஆகும் அப்படின்னு காரணத்தில் சொல்லியிருக்காங்க.
இந்த கூற்று காரணம் கொஷினை பார்த்துட்டு இன்றைக்கி எத்தனை பேர் படிக்கிறத ஸ்டாப் பண்ண போகிறீங்கன்னு தெரியல. சரி, ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஸோ வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சரை கெஸ் பண்ணுங்கள். ஓகே, இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கூற்றில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்திய அரசியலமைப்பால் மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகள் முழுமையானவை ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? இது தப்பு. ஏன்னா அடிப்படை உரிமைகள் முழுமையானவை அல்ல. ஏன் முழுமையானவை அல்ல? அடிப்படை உரிமைகள் வந்து நமக்கு எப்போதுமே கிடைக்காது, சரிங்களா? நாளைக்கே வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு போர் நடக்குது, இல்லை இந்தியாவுக்குள்ளேயே ஒரு பெரிய கலவரம், ஆயுதம் ஏந்திய ஒரு கலவரம் நடக்குதுன்னு வச்சுங்களேன். அப்போ வந்து நம்மளுடைய அடிப்படை உரிமைகளை டெம்பரரியாக ஸ்டாப் பண்ணி வைக்க, சரிங்களா, டெம்பரரியாக சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறதுக்கு அரசாங்கத்துக்கு உரிமை இருக்குது. ஸோ அதனால் இது எப்போதுமே நமக்கு கிடைக்கும் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. நான் கிளாஸ் எடுக்கும்போதே ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பேன். இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடக்குதுன்னு வச்சுங்களேன், சரிங்களா? இப்போ விதி 19 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்தியாவுடைய எந்த ஒரு பகுதிக்கும் போகிற உரிமை நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ரைட்டுங்களா? விதி 19 இந்தியாவின் எந்த ஒரு பகுதிக்கும் செல்வதற்கான உரிமை இந்திய குடிமக்களுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா? ஸோ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது. ஜம்மு காஷ்மீரில் பயங்கரமாக சண்டை நடக்குதுன்னு வச்சுப்போம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் போய்ட்டு இந்த சண்டையை போய்ட்டு வீடியோ எடுக்க போகிறேன், இல்லைனா லைவாக போட போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் பாட்டியே ஜம்மு காஷ்மீருக்கு கிளம்பி போகக்கூடாது. ஸோ இதுக்கான தடையை வந்து அரசாங்கம் விதிக்கலாம். அதாவது இந்த சண்டை நடக்கும்போது ஜம்மு காஷ்மீருக்கு பொதுமக்கள் யாரும் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு தடையை வந்து அரசாங்கம் விதிக்கலாம். ஏன்னா அதுக்கு சரியான காரணம் இருக்குது. ஏன்னா சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது, பொதுமக்கள் அங்கே போனால் அவங்க உயிருக்கு ஆபத்து வரலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் அரசாங்கம் வந்து விதி 19 கீழே நமக்கு கொடுத்துருக்கிற இந்த நம்ம நாட்டில் எங்கே வேணாலும் போகலாம் அப்படிங்கிற அந்த உரிமையை ஸ்டாப் பண்ணுறாங்க, சரிங்களா? ஸோ அப்போது அடிப்படை உரிமைகள் முழுமையானவை அல்ல அப்படின்னு தான் வந்திருக்கணும். பட் இங்கே வந்து அடிப்படை உரிமைகள் முழுமையானவை ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட் வந்து தப்பு. அப்போ கூற்று தவறு, ரைட்டுங்களா? அப்படி பார்த்தா இந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. கூற்று தவறு, காரணம் சரி, அதுதான் இந்த கொஷினுக்கான ஆன்சராக வரும். ஸோ காரணத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு வழங்கியுள்ள அடிப்படை உரிமைகள் நீதிமன்றத்தால் நிலைநாட்டப்படுபவை ஆகும். இது கரெக்டு தான், சரிங்களா? காரணத்தில் சொல்லியிருக்கிற இந்த விஷயம் வந்து கரெக்டு தான். ஆனால் கூற்றில் சொல்லியிருக்கிற இந்த விஷயம் வந்து தப்பு. அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று தவறு, காரணம் சரி. ஸோ இதை வந்து ஆர்டிகல் 32 படி உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் செய்வாங்க, சரிங்களா? நம்ம அதை வந்து முன்னாடியே பார்த்துட்டோம், அதனால் இதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. அடுத்த கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். கீழ்கண்ட எந்த சட்டத்திருத்தத்தின் மூலம் 6 முதல் 14 வயது கொண்ட குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி அடிப்படை உரிமையானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ஆன்சரை கெஸ் பண்ணுங்கள். ஓகே, இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 86th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002. இது நம்ம நிறைய வாட்டி பார்த்துருக்கோம், சரிங்களா? அடுத்த கொஷின் பார்க்கலாமா? அடுத்த கொஷின் பாருங்கள். கூட்டாட்சி விதிகள் கீழ்கண்ட எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ஆன்சரை கெஸ் பண்ணுங்கள். ஓகே, இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கண்ட எதுவும் இல்லை. ஏன்னா கூட்டாட்சி விதிகளை நம்ம இங்கேருந்து எடுத்துகிட்டு போனால் 1935 இந்திய அரசு சட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா? இதிலிருந்து தான் வந்து நம்ம கூட்டாட்சி விதிகளை எடுத்திருப்போம். எந்த நாட்டிலேருந்து எடுத்திருக்க மாட்டோம். ஸோ அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மேற்கண்ட எதுவும் இல்லை. அடுத்த கொஷின் பார்க்கலாமா? அடுத்த கொஷின் பாருங்கள். இந்திய அரசியலமைப்பின் சிறப்பம்சங்களில் தவறானது எது அல்லது எவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உலகின் மிக நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாடாளுமன்றத்துக்கு கட்டுப்பட்ட ஒருங்கிணைந்த நீதித்துறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நெகிழாத்தன்மை. அடுத்து பார்த்தீங்கன்னா வயது வந்து ஒரு வாக்குரிமை. ஆன்சரை கெஸ் பண்ணுங்க. இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் சிறப்பம்சங்களில் தவறானது கேட்குறாங்க, சரிங்களா? இப்போ பாருங்கள், உலகின் மிக நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்புங்கிறது சரிதான், சரிங்களா? இது கரெக்டு தான். நாடாளுமன்றத்துக்கு கட்டுப்பட்ட ஒருங்கிணைந்த நீதித்துறை அப்படிங்கிறது தப்பு.
ஆக்சுவலாக வந்து ஒருங்கிணைந்த நீதித்துறைங்கிறது கரெக்டு, சரிங்களா? ஆனால் நாடாளுமன்றத்துக்கு கட்டுப்பட்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இது வந்து தப்பு. ஏன்னா இந்தியாவில் இருக்கிறது சுதந்திரமான நீதித்துறை. நீதித்துறை வந்து யாருக்கும் கட்டுப்பட்டதில்லை, யாருடைய கண்ட்ரோல்லையும் இல்லை, சுதந்திரமானதாக இருக்குது. ஸோ சுதந்திரமான நீதித்துறைங்கிறது தான் கரெக்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா நெகிழாத்தன்மைன்னு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்திய அரசியலமைப்பு பார்த்தீங்கன்னா நெகிழும் தன்மை, நெகிழாத்தன்மை இந்த ரெண்டுமே கலந்த கலவையாக இருக்கும். இதை பற்றி நாம் இந்திய அரசியலமைப்புடைய சிறப்பம்சங்கள்னு ஒரு கிளாஸ் பார்த்தோம் இல்லையா, அதிலே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஒருவேளை உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா திரும்பி போயிட்டு அதை ரெஃபர் பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஸோ அப்போ இதுவும் வந்து தப்பு தான், சரிங்களா? இவங்க வெறும் நெகிழாத்தன்மைன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இது தப்பு. நெகிழாத்தன்மை, நெகிழும் தன்மை ரெண்டும் சேர்ந்தது தான் இந்திய அரசியலமைப்பு. ஸோ அப்போ அந்த தேர்ட் பாயிண்ட்டு தப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் பாயிண்ட் வந்து வயது வந்தோர் வாக்குரிமை, இது கரெக்டு, சரிங்களா? ஸோ கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா தவறானது தான் கேட்டிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 2, 3 தான் தப்பு. அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அடுத்த கொஷின் பாருங்கள். டேஷ் என்பவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலிய பாணியில் அவரது கைப்பட எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சரை கெஸ் பண்ணுங்க. ஓகே, இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேம் பெஹாரி நரேன் ரைஜலா. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் தான், இதில் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. இவர் தான் வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் அந்த புத்தகத்தை இத்தாலிய பாணியில் அவருடைய கைப்பட எழுதியிருப்பார். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி அந்த இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம், சரிங்களா? அடுத்த கொஷின் பார்க்கலாமா? அடுத்து பாருங்கள், எகெயின் ஒரு கூற்று காரண வகை வினா. ஸோ கூற்றில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் தற்போது 7 அடிப்படை உரிமைகள் மட்டுமே உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் வந்து 1978 44வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலமாக சொத்துரிமை அடிப்படை உரிமைகள் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ஆன்சரை கெஸ் பண்ணுங்கள். ஓகே, இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாமா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் தற்போது 7 அடிப்படை உரிமைகள் மட்டுமே உள்ளன. இன்னும் ரொம்ப இன்றைக்கி ஜாம் ஆகுது. உள்ளன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? இது வந்து தப்பு. ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா 6 அடிப்படை உரிமைகள் மட்டும்தான் இருக்குது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தப்போ 7 இருந்தது, சரிங்களா? 1950 ஜனவரி 26 இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தப்போ அதில் 7 அடிப்படை உரிமைகள் இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா 6 தான் இருக்குது. அதுக்கான காரணம் என்னென்னா இந்த சொத்துரிமைங்கிறத வந்து அடிப்படை உரிமைகள்லேருந்து 1978 44வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலமாக நீக்கியிருப்பாங்க, சரிங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டு கரெக்டு தான், காரணத்தில் அவங்க சொல்லியிருக்கிற விஷயம் கரெக்டு தான். 1978 44வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலமாக சொத்துரிமை அடிப்படை உரிமைகள் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டது அப்படின்னு இதை மட்டும் நீங்கள் தனியாக பார்த்தீங்கன்னா அது கரெக்டு தான், சரிங்களா? அப்போ காரணம் கரெக்டு தான், ஆனால் கூற்று வந்து தப்பு. ஏன்னா வந்து தற்போது 7 கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, ஆனால் தற்போது 7 இல்லை 6 தான் இருக்குது. ஸோ அப்போ கூற்று தப்பு. அப்போ கூற்று தவறு, காரணம் சரின்னு எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பாருங்கள். ஆப்ஷன் பியில் இருக்குது, சரிங்களா? இப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுதான். அடுத்த கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். 1976 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின்படி முகவுரையில் சேர்க்கப்பட்ட சொற்களில் தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாஸ் த வீடியோ அண்ட் கெஸ் த ஆன்சர். ஓகே, இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம முகவுரை கிளாஸ் பார்க்கும்போதே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தப்போ அதில் வந்து இந்த 3 வார்த்தையும் இருக்காது. சமதர்மம், அப்புறம் வந்து சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு, இந்த 3 வார்த்தையும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தப்போ இருக்காது. அதுக்கப்புறம் வந்து 1976 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டப்படி தான் இந்த 3 வார்த்தையும் சேர்த்துருப்பாங்க. சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடுங்கிற இந்த 3 வார்த்தையும் சேர்த்துருப்பாங்க. நம்ம கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த 1976 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின்படி முகவுரையில் சேர்க்கப்பட்ட சொற்களில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்படி பார்த்தா இதுதான் ஆன்சர், சரிங்களா?
ஏன்னா இது அதுக்கு முன்னாடியிலேருந்து இந்திய அரசியலமைப்பில் இருக்கும். ஸோ 1976ல் இந்த 3 தான் சேர்த்துருப்பாங்க. ரைட்டுங்களா? அடுத்த கொஷின் பார்க்கலாமா? அடுத்த கொஷின் பாருங்க. முகவுரையில் இடம்பெற்றுள்ள கீழ்க்கண்ட சொற்கள் பெறப்பட்ட மூலங்களின் அடிப்படையில் பொருந்தாதது எது? வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ஆன்சரை கெஸ் பண்ணுங்க. இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கும் வந்து நீதி தான் ஆன்சர். சரிங்களா? ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த 4 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இந்த 4 வார்த்தைகளில் 3 வார்த்தைகள் வந்து ஒரே இடத்துலேருந்து எடுத்திருப்பாங்க. அதாவது இந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இந்த 3 வார்த்தையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு புரட்சியிலேருந்து எடுத்திருப்பாங்க. சரிங்களா? நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை முழுக்க முழுக்க வந்து சொந்தமாக யோசித்து எழுதலை. நிறைய நாடுகளுடைய அரசியலமைப்பு சட்டத்தை காப்பி அடித்து நிறைய நாட்டில் இருக்கிற நல்ல விஷயங்களை எடுத்து தான் எழுதியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அந்த அடிப்படையில் முகவுரையில் இருக்கிற இந்த 3 வார்த்தையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு புரட்சியிலேருந்து எடுத்திருப்பாங்க. சரிங்களா? சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இந்த 3 வார்த்தையையும் ஃப்ரெஞ்சு புரட்சியிலேருந்து எடுத்திருப்பாங்க. இந்த நீதிங்கிறது பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியன்லேருந்து எடுத்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஏன்னா இது மட்டும் வேறு சோர்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. சோவியத் யூனியனுங்கிற வேறு சோர்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. இந்த 3 ஒரே சோர்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. ரைட்டுங்களா? அடுத்ததாக கடைசி கொஷினை பார்த்துடலாம். கடைசி கொஷின் பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் ஒரு கீழ் நீதிமன்றம் தனது அதிகார எல்லையை தாண்டி செயல்படுவதை தடுப்பது எது? ஸோ இது அதிகாரம்னு கூட போட தேவையில்லை, அதிகார எல்லைன்னே வச்சுக்கலாம். ஸோ வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சரை கெஸ் பண்ணுங்கள். ஓகே, இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தடையுறுத்தும் நீதி பேரான இங்கிலீஷில் வந்து ப்ரொகிபிஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இது ஆல்ரெடி நம்ம அடிப்படை உரிமைகள் பற்றி பார்க்கும்போது தெளிவாக பார்த்துருக்கோம். ஸோ அதனால் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் இதுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போது இந்த 20 கொஷினில் நீங்கள் எத்தனை கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சரை கெஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். சீனியர் ஆஸ்பிரண்ட்ஸ் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. மேபி சில பேர் 20 கொஷினுமே கூட கரெக்டாக ஆன்சர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. பட் புதுசாக படிக்கிறவங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 5 to 10 கொஷினுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தாலே இப்போதைக்கு தாராளமாக போதும். ஏன்னா நீங்கள் புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. இதுதான் வந்து நான் உங்களுக்கு வைக்கிற ஃபஸ்ட்டு டெஸ்ட். சரிங்களா? ஸோ அதனால் 5 to 10 கொஷின் தாராளமாக போதும். நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் எந்த ஒரு கொஷினுக்குமே உங்களுக்கு ஆன்சர் தெரியலனா கூட கவலைப்படாதீங்க. இப்போ தான் வந்திருக்கீங்க. போக போக பொறுமையாக ஒவ்வொரு விஷயமா கற்றுக்கலாம். அதே மாதிரி இந்த கூற்று காரணம் கொஷினை வந்து கொஞ்சம் நல்லா யோசிங்க. சரிங்களா? ஏன்னா அந்த மாதிரி கொஷின் தான் வந்து நிறைய டைம் வந்து நிறைய பேர் தப்பு பண்ணிடுவாங்க. அதுக்கான கான்செப்டை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு நல்லா யோசிங்க. ஒருவேளை இப்போ நான் சொன்னது கூட உங்களுக்கு புரியலைன்னா திரும்ப திரும்ப வீடியோ வந்து ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே, வேறு என்ன? அவ்வளோதான், முடிச்சுப்போம். கமெண்ட் மட்டும் பண்ணி விட்டு போங்க எத்தனை கொஷின்னு. ஏன்னா அதை வச்சு தான் அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பிளான் பண்ணலாம். ஸோ வேறு என்ன? ஓகே, முடிச்சுக்கலாம்.